நேற்றைய தினம் பாரபத்தி மதுரை அங்க நடந்த விஜய் அவர்களுடைய மாநாடு 2வது ஆண்டு மாநில மாநாடு பத்தி எல்லாரும் டிவில பார்த்துருப்பீங்க. இன்னமும் அவர் பேசின அந்த ஸ்பீச் வந்து ஒரு வைரலா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்படி என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆளும் மத்திய பாஜகவும் மற்றும் திமுக அரசையும் ரொம்ப கடுமையா சாடியிருந்தாரு. குறிப்பா ஸ்டாலின் அவர்கள வந்து அங்கிள்னு சொல்லியிருந்தாரு. இது வந்து திமுகவினர்களுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இன்னும் சொல்லப்போனா அவருடைய இமேஜ சிதைக்கக்கூடிய ஒரு வேலைய பார்த்ததா தான் திமுக நண்பர்கள்லாம் நினைக்கிறாங்க. ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நாங்க கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு இமேஜ் பில்டப்ங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று. நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா வந்து பார்த்திங்கன்னா, அப்பா தாய்மானவர் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி விஜய் வந்து கிட்டத்தட்ட இது பர்சனல் அட்டாக்னு சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய இமேஜ் மேலே அட்டாக் பண்ணுற மாதிரி அங்கிள்னு வந்து நிறைய பேசியிருந்தார். அவர் திருப்பி ரிப்பீட் பண்ணியிருந்தார். இது தவிர அவரோட பேச்சு வந்து ஓவரால் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சினிமாவிலேருந்து வந்த ஒரு நடிகர் வந்து சினிமாவில் எப்படி பேசுவாரோ அது போல் இருந்தாலும் திமுகவுக்கு தான் தான் எதிரி அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவை செட் பண்ணியிருக்காரு. கிளியராக ஒரு லைன் ட்ராப் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அதாவது 2026 திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் மட்டும்தான் போட்டியான்னு கிளியராக மென்ஷன் பண்ணி தன்னுடைய எதிரி யாருன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அதை கடந்து நான் இவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் திமுக வந்து இப்படி பொதுவாக எல்லாரும் போல் திட்டுறதை தாண்டி ஸ்பெசிஃபிக்கான இஷ்யூவெல்லாம் இவர் எடுத்து பேசி அதை மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கலாமோ அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா தமிழ்நாட்டில் திமுகவுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது என்னமோ உண்மை தான். அதுபடி இவங்க வந்து அதாவது விஜய் அவர்கள் வந்து இஷ்யூஸ் எடுத்து பேசியிருக்கலாமோ அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அதில் இருக்குது. ஆளும் திமுக அரசு மேலே இருக்கக்கூடிய அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை குறித்து பேசியிருக்கலாம், லாக்அப் டெத்ஸை பற்றி பேசியிருக்கலாம், சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு பேசியிருக்கலாம், இந்த சாதி ஆணவ படுகொலை விவகாரத்தை குறித்து பேசியிருக்கலாம். இந்த மாதிரியான துப்புரவு பணியாளர்கள் சமீபத்தில் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை பற்றி பேசியிருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை பேசுகிறத விட்டுட்டு பொதுவாக பேசுனது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சினிமாத்தனமான பேச்சாக தான் இருந்தது. ப்ளஸ் அது கூட இந்த இஷ்யூ பேஸ்டு பேசியிருந்தார் அப்படின்னும்போது அதுக்கான ரீச் இன்னும் நிறைய இருந்திருக்குன்றது என்னுடைய கருத்து. நீங்கள் எப்படி இவருடைய ஸ்பீச்சை பார்த்தீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.